ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மகாத்மாக்கள்லாம் ஏழை பணக்கார அது மாதிரி வித்தியாசம் எதுவுமே பார்க்க மாட்டா. அவளுக்கு அவள் சொல்கிற விஷயங்கள், அவள் என்ன கைங்கரியம் பண்ணுறா அதுதான் அவளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இவள் இப்படி இருக்கா, அவள் அப்படி இருக்கா, அவள் நிறையா கொடுத்தா, அந்த பேதமெல்லாம் அவள்கிட்ட கிடையாது. அதனால தான் இந்த திருக்கோளூர் பெண் போய் ராமானுஜரை சேவித்து விஷயங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஆழ்ந்த கருத்து இருக்கா. அதை ராமானுஜர் ரசித்து கேட்குறார். இன்றைக்கி அவள் ராமாயணத்துலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுக்கிறா. 45வது வாக்கியம். வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணரை போலே. அதாவது வழி அடிமை அப்படின்னா கைங்கரிய சீமான். இது லக்ஷ்மணருக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை. இவர் ஏன்னா லக்ஷ்மணர் எப்போவுமே தன் சுகத்துக்காக வாழ்ந்ததே கிடையாது. வால்மீகியே சொல்லியிருக்காரே அவரை லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக அப்படின்னு. அந்த அளவுக்கு அவருக்கு பகவத் அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பகவத் அனுபவம் தான் லக்ஷ்மி கடாட்சம். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் பணம் இருக்கிறவாக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குதுன்னு. இல்லை, பரிபூர்ணமாக கிடைக்கணுமானா பகவத் அனுபவங்கள், பகவத் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு தான் அது லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். இதே லக்ஷ்மணர் பரிபூர்ணமாக அனுபவித்தவர் பகவத் கைங்கரியத்தை. ராமன் 11 வயசுலேயே ஒரு தினம் விஸ்வாமித்திரரோட போனார் இல்லையா, தாடக வனத்துக்காக காட்டுக்கு. அப்போவே லக்ஷ்மணர் கூட போயிட்டார். ஏன்னா தசரதர் ராமரை மட்டும் அவர் கேட்டவொடனே கரிய செம்மலை கூடனோடனே அவர் லக்ஷ்மணனை சேர்த்து. ஏன்னா லக்ஷ்மணன் இல்லாமல் ராமர் போக மாட்டார், ராமர் இல்லாமல் லக்ஷ்மணர் இருக்கவும் மாட்டார். எப்போ என்ன பண்ணால் விஸ்வாமித்திரர் தூங்கின உடனே தூங்குறதுக்கு முன்னாடி 2 பேரும் அவருக்கு காலெல்லாம் பிடிச்சி விட்டு எல்லாம் பண்ணுவார். அதே இது அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் தூங்கினோடனே லக்ஷ்மணர் என்ன பண்ணுவார், ராமர் தூங்குறதுக்காக தன்னோட கைங்கரியம் ஆரம்பிச்சிடுவார். காலை பிடிச்சி விட்டு அண்ணா தூங்குற வரைக்கும் அவ்வளோ கைங்கரியம் பண்ணுவார். இவர் லேசில் தூங்க போக மாட்டார், அண்ணா தூங்கினா தான் இவர் தூங்க போவார். இத்தனைக்கு 2 பேருக்கும் ஒரே நாள் தான் வித்தியாசம். ஆனாலும் இவர் அண்ணா அண்ணான்னு அவ்வளோ மரியாதை. எப்போது ராமஸ்மரணம் தான் இவருக்கு. அப்புறம் 24 வயசில் அவர் மறுபடியும் காட்டுக்கு போனார் வனவாசம். அப்போது சீதை முதல்ல வேண்டாம் நீ வராத, காட்டிலலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ராமர் சொன்னா இல்லையா. அப்பா சொல்கிறா, ஓ எங்கள் அப்பா ஆண்வேஷம் போட்ட பெண்ணுக்கு கொடுத்துட்டா போல இருக்கு, ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ இப்படி ஒரு கேலியாக சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் சீதையை கூட்டின்னு போக ரெடி ஆகிட்டார். ஆனால் லக்ஷ்மணர் கூப்பிடவே இல்லை. அவர் நேராக சீதம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார், தான் கிளம்பிட்டார். ஏன்னா அவரால் மீன் தண்ணியை விட்டுட்டு இருக்குமா, வெளியில் வந்தால் ஜீவிக்காது. அதை போல தான் லக்ஷ்மணருக்கும். ராமர் இல்லைன்னா அவரால் முடியாது. அவருக்கு தாய் தந்தை எல்லாமே ராமர் சீதா தான். அந்த அளவுக்கு இவருக்கு பக்தி ஜாஸ்தி. அதனால் வேறு வழியில் அவரும் கிளம்பிட்டார். சுமித்ரா என்ன சொல்கிறா, நான் உன்னை பெற்றதே ராமரோட வனவாசத்து கைங்கரியம் செய்யத்தான் அப்படிங்கிறா. சிருஷ்டத்வம் வனவாசாய அப்படின்னு சுமித்ரா காட்டில் போகும்போது ஸ்ரீராமருக்கு பின்னாடி அவள் சொல்லி அனுப்புகிறா சுமித்ரா, நீ பின்னாடி போகாத, 2 பேருக்கு முன்னாடி போகணும். என்னென்னா நீ பின்னாடி போனியான்னா ராமரோட நடை அழகு, பின் அழகு, உடை அழகு இப்படியே பார்த்துட்டுருப்ப, காம்பீரியம் இதையே பார்த்து நீ மயங்கிடுவ. அப்புறம் உனக்கு கைங்கரியமே பண்ண முடியாது. அதனால் நீ முன்னாடி போகிறச்சே என்ன பண்ணணும், கீழே கல் முள் குச்சி எதாவது நகர்த்திட்டு ராமர் நடந்து வரத்துக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். இப்படி ஒரு தாய், எப்படிப்பட்ட தாய், எப்படி சொல்கிறா பாருங்க. இந்த மாதிரி சொல்ல எந்த தாயாருக்கு தான் மனசு வரும்? தன் குழந்தை சௌக்கியமாக நன்னா இருந்தால் போதும்னு நினைப்பா எல்லாரும். ஆனால் ஒவ்வொரு தாயும் சுமித்ரா மாதிரி அப்படி நினைக்கணும். அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராமர் சீத்தையோடு இவர் கிளம்புறார். அவள் சொல்கிறா, மறுபடியும் சுமித்ரா சொல்கிறா, இனிமேல் உனக்கு தாய் தந்தையெல்லாம் ராமர் சீத்தையும் தான், என்னையும் தசரதனையும் நீ ராமர் சீத்தையாக இங்கே நினச்சி இங்கே விட்டுடு, அண்ணா மாதிரி. உனக்கு தாய் தந்தைன்னா இனிமேல் சீதா ராமா தான் அப்படின்னு அந்த அளவுக்கு அவள் சொல்லி அனுப்புகிறா. அந்த 3 பேர் நடந்து செல்லும்போது எப்படி இருக்குமா, அகாரம் அகார உக்காரம் மாதிரி இருக்குமா. அந்த அளவுக்கு. ஏன்னா ஜீவாத்மா பரமாத்மா பாகவத பெருமாள் எல்லாரும் நடந்து போகிறார் இல்லையா, பாகவதர் 3 பேர் நடந்து போகிற மாதிரி இருக்குமா. அப்புறம் அவர் குகனை சந்திக்கிறார் இல்லையா காட்டில் போகும்போது. அப்போது தூங்க மாட்டாராம் லக்ஷ்மணர், சுற்றி அவளே பார்த்துட்டு இருப்பாராம் ராமர் சீதாவுக்கு. ஏன்னா காட்டில் இது மாதிரிலாம் படுத்து பழக்கமே இல்லையே. ஸோ அவர் ராத்திரி முழுக்க முழிச்சுட்டே இருப்பார். அப்புறம் சீதாம்மா என்ன பண்ணுவாளாம், கண்ணால் அப்படி பூவையோ கனியோ எதை பார்த்தாலும் சரி அடுத்த க்ஷணம் லக்ஷ்மணர் அதை எடுத்துன்னு பகவானான ராமர்கிட்ட கொடுத்துட்டு பிரசாதமாக தான் சீதாம்மாட்ட கொடுப்பாராம். ஏன்னா முதல்ல பகவானுக்கு தானே சமர்ப்பிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அம்மா அப்பாவாக நினச்சிட்டு இருந்தார் ராமர் சீதையை. என்ன ஒரு பாக்கியம்.
அப்படி ஒரு கைங்கத்தில் ஈடுபாடு. அப்புறம் பர்ணசாலை அமைச்சா ஒரு இதுக்கு பஞ்சவடிக்கு வந்த உடனே பர்ணசாலை அமைக்கிறார் இல்லையா, ராமர் சொல்கிறார் தங்கறதுக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறார். அப்போது ஃபுல்லும் ஒர்க்கையும் லக்ஷ்மணரே பண்ணுறார். பகவான் ஒரு வேலை கூட செய்ய விடலை. எல்லாம் இவர் ஒத்தரே பர்ணசாலை அமைக்கிறார். அமைக்கிறச்ச எப்படி பார்த்து பார்த்து அமைக்கிறார். இந்த ஒரு இடம் இவாளுக்கு சமையல் அறை, ஒரு இடம் யாகம் பண்ணுறதுக்கு, ஒரு இடம் ரிஷிகள் அமர்ந்து பேசுகிறதுக்கு, அப்புறம் பெருமாளும் சீதாதேவியும் ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு தனியார். இது பார்த்து பார்த்து அமைக்கிறார். இது அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவரும் ஒரே வயசு தானே, ஆனால் கூட இவருக்கு அப்பா மாதிரி இவருக்கு அப்படி பார்த்துக்கிறாராம். அப்போ ராமர் சொன்னாராம், எனக்கு அப்பா இல்லையேன்னு வருத்தம் இல்லை, நீ தான் எனக்கு இருக்கியே, நீ தான் எனக்கு அப்பா மாதிரி நடந்துட்டியே அப்படின்னு ராமர் அவரை ப்ரைஸ் பண்ணுறாராம். இதைத்தான் பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்துட்டு அப்படி கவனிச்சுட்டார் பகவானையும் சீதாவையும் அப்படின்னு. ஏன்னா அதை தந்தை உயிரை விடும்போது சொன்னாராம், என் ராமரை பார்த்துக்க யாரும் இல்லையேன்னு கவலைப்பட்டேன், ஆனால் இப்போ லக்ஷ்மணன் கூட போகிறதுனால எனக்கு அந்த கவலை இல்லைன்னாராம். ஏன்னா லக்ஷ்மணர் அப்படி பார்த்துப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒரே வயசாக இருந்தால் கூட அவருக்கு அந்த மாதிரிலாம் இதை மாதிரிலாம் இல்லை. ரொம்ப தாய் தந்த மாதிரி அவரை நினச்சிண்டு அவள் நன்னா இருந்தால் போகிறோம் அப்படி நினச்சிட்டு இருப்பாராம் லக்ஷ்மணர். ராமரே சொல்வாராம், என்னோடய வெளிவிடுற மூச்சு தான் லக்ஷ்மணர், மூச்சுக்காத்தான் இருக்கார் லக்ஷ்மணர் அப்படின்னு. அப்படி இவாளுக்குள்ளே ஒரு அந்யோன்யம். இதைத்தான் அந்த பெண் பிள்ளை சொல்கிறா ராமானுஜர்கிட்ட. இதை மாதிரி எப்படி அந்த மாதிரி வழியடிமை செய்தனோ லக்ஷ்மணரை போல எனக்கு தோணலையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறதான். அப்புறம் ராமர் காட்டில் இருக்கிறச்சே லக்ஷ்மணர் 14 வருஷம் துளி கூட தூங்காமல் முழிச்சுட்டு இருந்தாராம். அவர் அது மட்டும் இல்லை, நித்ரா தேவிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார், இந்த 14 வருஷம் எனக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு. அப்போ நித்ரா தேவி கேட்குற, அப்போ தூக்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, என் மனைவி ஊர்மிளாவுக்கு கொடுத்துரு அப்படின்னாராம். ஊர்மிளா 14 வருஷம் கோமா மாதிரி அப்படியே தூங்கிகிட்டே இருந்தா. இவர் அப்படி முழிச்சு பார்த்துட்டார் ராமரையும் சீதையும். என்ன ஒரு கைங்கரியம். அப்போ ஒரு தடவை என்ன ஆச்சு, பர்ணசாலை அமைச்சார் இல்லையா, அந்த அழகை பார்த்துட்டு ராமர் கேட்டாராம், எப்படி இவ்வளோ அழகாக நீ கட்டின, உனக்கு எப்படி பார்த்து பார்த்து இப்படி கட்ட தெரிஞ்சது, நீயும் நானும் ஒன்றா தானே குருகுலம் வாசித்தோம் அப்படின்னாராம். அதுக்கு லக்ஷ்மணர் சொன்னாராம், நீங்கள் ரிஷிகளோடு பேசின்னு இருப்பேன், அப்போ நான் இந்த மாதிரி அமைக்கிறதா எப்படி நான் இதை கற்றுன்னு இருந்தேன் அப்படிம்பாராம். ராமர் சிரிச்சுட்டே சொல்வாராம், அப்பா உன்னோட வெற்றியோ வீரத்துலையோ கைங்கரத்துலையோ ஒரு குறையும் இல்லைப்பா, என்னம்மா நீ கவனிச்சுக்கிற அப்படின்னு. அப்புறம் ஒரு தடவை கரண தூஷாநாதிகளை சண்டை போட போகிறச்சே லக்ஷ்மணர் எடுத்தாராம் முதல்ல சண்டை போடுறதுக்கு. உடனே ராமர் சொன்னார், இல்லை இந்த தடவை நான் மட்டும்தான் சண்டை போட போகிறேன்னாராம். லக்ஷ்மணருக்கு ஒரே வருத்தம், ஏன் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாராம், சிரிச்சுட்டே ராமர் சொல்கிறாராம், சீச்சி நீ என்னைக்கான்னு தப்பு பண்ணுவியா, உங்கள்கிட்ட ஒரு குறையும் கிடையாது, எனக்கு அதிலலாம் ஒரு சந்தேகமும் இல்லை எனக்கும் சீதைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது, அதை இன்றைக்கி முடித்து வைக்கணும் அப்படின்னாராம். சீதா அம்மாக்கே ஒன்றுமே புரியல, என்னது நடந்தது, 14 வருஷம் ஆச்சா அவளுக்கு நினைவில்லை. அப்போ அவர் சொன்னாராம், நீ என்னை ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் இப்போ நான் காட்ட போகிறேன் என்னோடய திறமையை அப்படின்னாராம். அப்படி பேசிட்டு 14,000 கரதூஷாநதிகளை ஒரே இதில் வெட்டினாரே, எல்லாத்தையும் ஜெயிச்சாரே, அந்த பராக்கிரமத்தை நிரூபித்து காமிச்சாரே, அதை சொல்கிறாராம். இப்போ சீதாதேவிக்கு ஒரே ஆச்சரியம், அதை நினைவு வச்சுட்டு இப்படி இன்னைக்கு பண்ணியிருக்காரேன்னு அவளுக்கு ஒரே புலகாங்கிதமாக எடுத்து. அவளுக்கு இந்த ஒரு தடவை தான் லக்ஷ்மணரை விட்டுட்டு அவர் மட்டும் சண்டை போட போனார், மற்றபடி ஒரு இது கூட நகர்ந்ததே கிடையாது. அது பெருமாளுக்கு தாயார் கைங்கரியம் பண்ணுறதால வேறு எதுவுமே அவருக்கு சிந்தனை கிடையாது. யுத்தத்துலையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அவருக்கு தான். ஏவன் இந்த சுக்ரீவன் சீதா தொலைஞ்ச ராவணன் தூக்கின்னு போன உடனே அவள் அப்படி தேடின்னு வரைச்சே ரிஷிமுக பருவத்துக்கு வரார் இல்லையா, அங்கே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சு மழை காலம் வந்தனால ஒரு இடத்துல தங்கியிருக்காவா ராம லக்ஷ்மணர். அப்போ அவருக்கு அப்படியே சீதா நினைவு வருது, சீதா இல்லாமல் நான் இப்படி இருக்கேனேன்னு அவர் ரொம்ப புலம்புறார். அப்போது லக்ஷ்மணர் ராமருக்கு சமாதானம் படுத்துகிறார், கவலைப்படாதீங்கோ, நம்ம சீத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், வருத்தப்படாதீங்கோ, நீங்கள் நன்னா சாப்பிடணும்னு இவர் பழங்கள்லாம் இப்போ எடுத்து கொடுப்பாராம். அவர் சாப்பிட மாட்டேன்னா கூட தாய் மாதிரி, இல்லை நன்னா சாப்பிட்டா தான் நம்ம சீத்தையை கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டா நீங்கள் சீத்தையை பார்க்க தெம்பாக இருக்க வேண்டாமா, நம்ம எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு ஊட்டுவாளோ அதை மாதிரி இவர் பழத்தெல்லாம் பறித்து அவர் கொடுப்பாராம். அது மாதிரி இவர் தாயா தந்தையா
பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு எல்லாமே ஃபுல் வழியடிமை செய்தேன்னு அப்படி தான் கைங்கரியம் பண்ணுறது மட்டும்தான் அவர் வேலை. அப்படி இருந்தார் அவர் லக்ஷ்மணர். அதைத்தான் இந்த பெண் பிள்ளை சொல்லிகிட்டே இருக்கா. அதுவும் பர்ணசாலையில் அவர் தூங்கும்போது ராமர் சீத்தை வந்து உள்ளே படுத்துட்டு இருப்பாள் இல்லையா, அப்போ இவர் என்ன பண்ணுவார், 1000 தலை ஆதிசேஷனாக உருவம் எடுத்து அப்படியே பர்ணசாலைக்கு அப்படியே ஒரு சுத்தீவிர அரண் மாதிரி பாதுகாத்து வருவாராம். அந்த அளவுக்கு ஒரு கைங்கறி கூட விட்டதே இல்லை. அந்த அளவுக்கு இவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதைத்தான் இந்த பெண் பிள்ளை சொல்லிகிட்டே இருக்கா. லக்ஷ்மணராக இருந்த அதெல்லாம் ஃபுல்லாக தானே பண்ணின அந்த ராமானுஜர்கிட்ட இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, நான் இங்கே வைத்தியமாதி பெருமாளுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு தோணித்தான் எனக்கு, இங்கே இருந்து செய்யணும்னு ஒரு கைங்கரியம் பண்ணாமல் ஊரை விட்டு போகிறேங்கிறேனே, ஏன்னா நான் அறிவிலி அப்படிங்கிறாளாம். அதை இந்த ராமானுஜர் அப்படியே ரசித்து அந்த ராமாயண காலத்தில் நடந்ததெல்லாம் அப்படியே அனுபவித்து ரசித்து கேட்டுருக்கார். இதுலேருந்து என்னென்னா, நம்மளும் அப்படி தான் அந்த பகவத் கைங்கரியத்தை மட்டும் விடவே கூடாது. என்ன இது வந்தாலும் பகவத் கைங்கரியத்தை நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த கைங்கரியம் செஞ்சுட்டே இருக்கோம். அந்த தொண்டு தான் பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் இந்த வாக்கியம் மூலமாக வழியடிமை செய்தனோ லக்ஷ்மணரை போலேன்னு கைங்கரியம் தான் பிரதானமாக இருக்கணுங்கிறத காமிச்சு கொடுத்துருக்கா இந்த வாக்கியத்து மூலமாக.